நடிக்காதே நடிக்காதே நாடகம் போட்டு நடிக்காதே. வாழ விடு வாழ விடு. எனக்கு இருக்கு அரசியல் வேணா, ஜாதி மதம் வேணாம். ஜாதி மதம் இல்லாம இந்திரா நகர்ல நாங்க ஒத்துமையா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் இந்த ஊருக்கு வந்து 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணி வந்தேன். என் பகலுக்கு கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணு இருக்கா. ஆனா ஒவ்வொரு வருஷமும் நீர் தடத்துக்காகவும் ரோடுக்காகவும் இந்த அரசாங்கத்தை நாங்க 30 வருஷமா தட்டி கொண்டு தான் இருக்கிறோம். சரி, இப்பதான் இந்த நீர் வழித்தடத்தை கண்டுபிடிச்சி போகணும்னு பார்த்தா அதுக்கும் இந்த அதிமுக கவுன்சிலர் அனிதா அழகேசன் அவர்கள் மிகப்பெரிய எதிராக நமக்கு செயல்படுறாங்க. அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. நாங்க பொதுமக்களா போய் தான் அந்த வழி நீர் தடத்தை ஒதுக்க பார்த்தோம். எல்லாரும் காவல்துறையும் எங்க கூட இருந்தது. ஆனா எங்களை அடிச்சு எங்க பிரதிநிதி மக்களின் பிரதிநிதி இந்திரா நகரோட எங்க சார், எங்க அண்ணன், இவங்க செயலாளர், இவங்களை அடிச்சு, என்னுடைய தோழி அவங்கள அடிச்சு, என் பையன் இவனை அடிச்சு, இந்த மாதிரி ஒரு வன்முறை கொடுமை அவங்க நடத்திட்டு கபட நாடகம் ஆடி அவங்க போய் அனுமதி ஆகிக்கிறாங்க ஆஸ்பத்திரியில. இது வந்து நாங்க வந்து தனிப்பட்ட முறையில அரசியல் சார்பா எதுவும் பேசல சார். ஏன்னா அரசியல் சார்பா வந்து இங்க யார் எல்லாரும் வேற கட்சியா இருப்பாங்க, வேற மதமா இருப்பாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பொதுமக்கள் இங்க கூடி இருக்குன்னு சொல்றேன். இது வந்து பொதுமக்களோட பிரச்சனை. எங்களுக்கு எந்த அரசியல் சாயம் எங்களுக்கு பூச வேண்டாம். எங்களுக்கு வழி நீர் தடத்தை நீக்கி கொடுக்கணும், ரோடு வேணும். நாங்க அடிப்படை தேவைகளை மட்டும் தான் சார் கேட்கிறோம். இந்த அரசாங்கத்தை பத்தி வேற எதுவுமே கேட்கல. நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க. எவ்வளவு பேர் வயசானவங்க இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, அந்த பாம்பு வருது, அங்கங்க தண்ணி நீர் தேங்கி நிக்குது சார். எங்களால வழியில போகவே முடியல. எத்தனை எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்கு தெரியுமா? வழியில அப்படியே விழுறாங்க. இந்த இடத்துல நீங்க பின்னாடி பாப்பீங்க, இந்த தெருவிலேயே ஒரு பையன் பாம்பு கடிச்சு இறந்துட்டான். எதனால? அந்த நீர் தேக்கத்தால. எங்களுக்கு நீர் போக வழி பண்ணி கொடுக்க தான் இந்த அரசாங்கத்தை தாழ்மையிலும் கேட்டுக்கொள்கிறேன். அரசியல் சாயம் பூச வேண்டாம், பகட நாடகம் ஆட வேண்டாம். நன்றி, வணக்கம். என் பேர் சம்ஷாத். என்னுடைய பெயர் சுஜாதா. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் நகரம் இந்திரா நகரில் கடந்த 27 வருடமாக நான் வசிச்சுட்டு வர்றோம். எங்கள் இடத்துல தண்ணீர் வந்து எப்பயுமே ஒரு பிரச்சனையாக இருக்கும். தண்ணீர் ஆனால் ஓடிடும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் எங்களுக்கு தண்ணீர் ஓடிடும். ஒரு 4.5 வருஷ காலமாக 21, 27 ஆகிய 2 வார்டுகள் வந்து எங்களோட இந்திரா நகரில் இருக்குது. இதில் 27 மெஜாரிட்டி, 21 மைனாரிட்டி. தண்ணி வந்து ஓடுற அந்த வழித்தடத்தை இந்த 21வது வார்டு அதிமுக பெண் கவுன்சிலர் அனிதா அவர்கள் வந்து வழித்தடத்தை எப்பயுமே மறைச்சிட்டே இருந்தாங்க ஒரு 4.5 வருஷ காலமாக. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்க்குற பிஎட் காலேஜுக்கிட்ட ஒரு வழித்தடம் இருக்குது, அதை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு வழித்தடத்தையும் மறைச்சி எங்களுக்கு தண்ணி போகிறதுக்கு ஒரு இது இல்லாமல் மண் மூட்டை போடுறது, கேஸ் போட்டுட்டோன்னு சொல்லிட்டு எங்களை மேக்னேட் பண்ணுறது, இந்த மாதிரி எங்களுக்கு தண்ணியை மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி பொதுமக்கள் ஒரு 200 பேர் போல கூடி இந்த வழித்தடத்தை நாங்கள் வந்து சுத்தம் செய்யும் பொழுது வந்து தகாத வார்த்தைகளாக பேசி எங்களை வந்து அடித்து காயம் பண்ணி, இது எல்லாருடைய முன்னிலையும் போலீஸ்காரங்க இருந்தாங்க. பொதுமக்கள் முன்னிலையில் ஏசி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுக்கு முன்னிலையில் என்னை காயப்படுத்தி அராஜகம் பண்ணும் விதமாக நடந்துக்கிட்டாங்க. இது அனைத்துமே பொதுமக்களுடைய முன்னிலையில் தான் நடந்துச்சு. அந்த அனிதா அவர்களுடைய ஹஸ்பண்ட் அழகேசன் அவர்கள் தான் என்னைய கன்னத்தில் அடித்து காயப்படுத்திக்கிட்டு அடுத்த நாளே போய் ஹாஸ்பிட்டலில் ப்ரிகாஷனாக முன்னாடியே போய் படுத்துக்கிட்டாரு. எங்களுக்கு நீர் வழித்தடம் நாங்கள் புதுசாக கூட கேட்கல, இருக்கிற வழித்தடங்களை எங்களுக்கு சீரமைச்சு விட்டாலேயே இங்கே இருக்கிற இந்திரா நகர் மக்களுடைய குறைகள் பெரும்பான்மையான தண்ணி ஓடிடும். அன்னைக்கு எடுத்து விட்டு கொஞ்சம் தான் எடுத்து விட்டோம், அதே எங்களுக்கு அவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கு. இவங்க ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு போகிற தண்ணியை அடைச்சி வச்சு எங்களுடைய பிரச்சனையை ரொம்ப பெருசு பண்ணி கடுமையான மன உளைச்சலுக்கு எங்களை ஆளாக்கியிருக்காங்க. இந்த 4 நாளுமே ஒரு சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியல, தூக்கம் ஒழுங்காக வரமாட்டேங்குது. எங்களுக்கு என்ன நிரந்தர தீர்வுன்னு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. பொதுமக்களுக்கு முன்னாடி எல்லாமே நடந்த இதையே வந்து ஒரு கட்சியின் சார்பாக, ஜாதியின் சார்பாக மாற்றத்துக்கு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் எங்கேருந்து வந்துச்சு ஜாதி? இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்தவங்க, ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்க இருக்கிறோம். எல்லாருமே இது வரைக்கும் ஒற்றுமையாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களோட இந்திரா நகரில். ஜாதிங்கிறதுக்கே இங்க வேலை கிடையாது. இன்னைக்கு ஜாதியின் பெயரால நோட்டீஸ் ஒட்டி இருக்காங்க. எங்களை எப்ப பார்த்தாலும் மைண்ட் டென்ஷன்லயே வச்சுக்கிட்டு, ஆனா இங்க நடக்கக்கூடிய காரியம் ஒன்றும் கிடையாது. வழித்தடத்தை எடுத்து விட்டா தண்ணி ஒழிப்படி எங்களோட பிரச்சனைகள் அத்தனையே முடிஞ்சிடும். ஆனா இவங்க அரசியல் செய்யணுங்கிற காரணத்துக்காக ஒத்த பெண் கவுன்சிலரா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கொஞ்சம் அரசாங்கம் கருணையோடு நடந்துக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதிமுக பெண் கவுன்சிலராக இருக்கிறாங்க, அதனால கருணையோடு நடக்குதா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வழித்தடத்தை சீரமைத்து கொடுக்கணுங்கிற எங்களுடைய கோரிக்கையை தயவு செய்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு
பண்ணி தரணும்னு சொல்லிட்டு மிக தாழ்மையோட நாங்கள் கேட்டுக்கிறோம். ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் எங்கள் இந்திரா நகர் மக்களை யாராலும் எங்களை பிரிக்க முடியாது. தயவுசெய்து ஜாதி அரசியலை விட்டுட்டு மக்கள் பணியை வந்து பாருங்க. மக்களுக்காக அன்னைக்கு இறங்கி எல்லாரும் செஞ்சோம், மக்களுக்காக தான் போராடணும். இது பொதுமக்களுடைய கோரிக்கை, தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய கோரிக்கை கிடையாது. இதை வேற இதில் எங்களை சாயம் பூசுறாங்க. இது மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இன்னைக்கு எல்லாரும் நாங்கள் திருப்பி ஒன்று கூடியிருக்கோம். அதை முன்னிட்டு இன்னைக்கு நாங்கள் மீடியாவை வரவழைச்சிருக்கோம். மக்கள் எல்லாரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். பொய்யான இவங்க ஜாதியின் பெயரால எங்களை தூண்டினது மிக மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுச்சு. தண்ணி எதுக்காக மூடுறாங்கன்னா அவங்க வீட்டு வழியா போகுதுங்கிற ஒரு காரணத்துக்காக மூடினாங்க. தண்ணி இங்க எடுத்து விட்டுட்டாக்க எங்களோட பிரச்சனை ஃபுல்லா சால்வ். அவங்களோட அரசியலோட இது இங்க நடக்காது. தண்ணி வடைஞ்சிட்டா இங்க அரசியல் பண்ண முடியாது. அது ஒரு ரீசனா வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல உள்ளவங்களெல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டு இல்லாத காரணம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அன்னைக்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போராட்டம் நடந்த அன்னைக்கே நாங்க கொடுத்துட்டோம். என்னுடைய பேர் சுஜா. எப்படி போறது? அங்க இருக்குல்ல வீடெல்லாம் ரோடு வேண்டும், ரோடு வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், ரோடு வேண்டும், ரோடு வேண்டும், மழைநீர் வாழ்த்தாய் வழிநீர் வேண்டும், நீரோட்டத்திற்கு வழிவிடு, நீரோட்டத்திற்கு வழிவிடு, 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 நீரோட்டத்திற்கு வழிவிடு, நீரோட்டத்திற்கு வழிவிடு, மழைநீர் வடிகாலை தூர் செய், நீரோட்டத்தை வடிகாலே, வழிவிடு, 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 நீரோட்டத்திற்கு வழிவிடு, நீரோட்டத்திற்கு வழிவிடு, அடிப்படை வசதிகளை செய்து கொடு, தாக்காதே தாக்காதே மகளிரை தாக்காதே, வழிவிடு வழிவிடு, நீரோட்டத்திற்கு வழிவிடு. அப்படியே வாங்க வாங்க வாங்க. மழை நின்று எவ்வளோ நல்லா இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.